ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். மாநாட்டு ஏற்பாடுகள் ஒரு பக்கம், வெயிலுடைய வாட்டம் ஒரு பக்கம், களகட்டிற்கு மதுரை இல்லையா? திரு தனியரசு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், விஜயின் பிரதான எதிர்ப்பாளர் திரு தனியரசு, இந்த படம் போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா உங்களுக்கு? இப்ப ஒரு திரைப்பட ஒரு கட்சியினுடைய தலைவர் மதுரைக்கு அழைக்கிறார். ரசிகர்கள் திரையரங்குகளில் திரையில் பார்த்த விஜயை நேரில் பார்ப்பதற்காக ரசிகர்கள் மதுரையில் வந்திருக்கிறாங்க. அதை நம்ம பார்க்கிறோம். இப்ப நம்ம தொலைக்காட்சியில நம்ம திரும்ப நம்ம அந்த எல்லா காட்சிகளையும் நம்ம காட்சிப்படுத்துறோம் என்ன நடக்குதுங்கிறத. நம்ம இப்ப கூட நீங்க லைவ்ல பாக்குறீங்க. அது ஒரு கட்சியினுடைய மாநாடாகவோ நாட்டின் ஆட்சியை கைப்பற்றுவதற்கு நம்முடைய தலைவர் விஜய் அழைக்கிறார். நாட்டை நம்மை ஆள ஒரு முதலமைச்சர் வருகிறார். அதற்காக நம்ம கூடுகிறோம் கூட அந்த எண்ணமோ அந்த புரிதலோ அந்த பக்குவமோ நீங்க அந்த மொத்த கூட்டத்துக்கிட்டையும் நம்ம யாரும் பார்க்க முடியல. இப்ப பொதுவா கட்சிகள்லாம் மாநாடு நடத்துறாங்களே, எல்லார்கிட்டையும் முழுமையான பக்குவத்தோட தான் வராங்களா? ஐயா, பக்குவம்னா நீங்க பெரிய நீங்க ஒரு கம்யூனிஸ்ட் ஒரு பொது உடைமை இயக்கங்களினுடைய மாநாடுகளை நம்ம பார்த்திருக்கோம். பகுத்தறிவு திராவிட சமூக நீதி இயக்கங்களை பார்த்திருக்கோம். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான சமூக விடுதலைக்கான திரள் அல்லது அந்த சமூக மக்களினுடைய அரசியல் கோரிக்கை மாநாடுகளை நம்ம பார்த்திருக்கோம். ஆனா நீங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநாடுகளை பார்க்கணும். அப்படி பல வகையான மாநாடுகளை நம்ம பல கட்சி ஆட்சி முறையமை இருக்கிற இந்தியாவில் நம்ம இது வரைக்கும் பார்த்திருக்கோம். ஆனா இது நீங்க ஒரு தேர் திருவிழாவில் அல்லது ஒரு மக்கள் கூடுகிற ஒரு மாதிரி ஒரு வழிபாட்டு தலங்கள்ல இருக்கிற ஒழுங்கு கூட இல்லாம, அல்லது ஒரு அரசியல் கட்சி தன்னுடைய அந்த இருக்கையில போய் நம்ம எல்லாரும் வரிசையா அமரணும், தலைவர்கள் தங்களுடைய கட்சியினுடைய தீர்மானங்களையும் கட்சியினுடைய கொள்கைகளையும் நாட்டு மக்களுக்கு பிரகடனப்படுத்துற இந்த ஒரு வலிமையான இந்த மாநாட்டு மேடை, நம்முடைய கட்சி தலைவர்கள் எல்லாம் உரையாற்ற போறாருங்க. ஒரே ஒரு பார்வை அங்க இருக்கிற ஆயிரக்கணக்கான நம்முடைய தம்பிமார்கள்ட்ட இருந்து அந்த பார்வை, அந்த புரிதல், அந்த ஏக்கம் நீங்க ஒருத்தர் கூட நம்ம பார்க்க முடியாததை பார்க்கிறோம். அத நீங்க அதுவும் இல்லாம மாநாட்டு நிரம்பி வழியுதுன்னா நீங்க மாநாடு முழுக்க மைதானம் பூரா காலியா கிடக்கு. வாகனங்கள் நிறுத்துற இடத்துலயும் வாகனங்களும் அங்கொன்றும் இங்கொன்றுமா மொத்தமா ஒரு 100-200 வாகனங்கள் இருக்கு. இன்னும் மக்கள் நாட்டாமையிலேயே சூரிய வம்சத்துல ரகசியமா போற மாதிரி நீ அங்கதான் இருக்கீங்களோ? ஐயா, இப்ப நீங்க எல்லா ட்ரோனு எல்லா சேட்டலைட்ல நம்ம எல்லா சேனலையும் நானும் திரும்ப பாக்குறேன். அங்க ஒரு 500 பேரு 1000 பேரு 2000 பேருமா 500 ரொம்ப குறைச்சிட்டீங்களே பாருங்க, கண்ணு கெட்டிய தூரம் வரைக்கும். ஐயா, நம்ம தொலைக்காட்சியில பாக்குறேன். நம்ம புகழ்பெற்ற தமிழ் சமூகம் விரும்பி நேசிக்கிறேன். உங்க கண்ணுக்கு தெரியறாங்க. தந்தி தொலைக்காட்சியில் இப்ப நம்ம ரோவை காட்டுறோம். நீங்க எல்லா இடத்தையும் நானும் பார்த்துட்டேயா? இல்ல ஒரு 200 பேரா 300 பேரா 500 பேரா இன்னும் ஒரு மாநாட்டு பந்தலுக்கு வரல. மாநாட்டுக்கான அந்த ஒரு சிஸ்டம், அந்த முறையே நீங்களும் நீங்க ஒரு பெரிய ஒரு சர்வதேச முன்னணி ஊடகவியலாளரா இருக்கிறீங்க. நீங்க ஒரு நெறியாளரா ஹரிகரணையா இருக்கிறீங்க. நீங்க எத்தனை மாநாட்டை உலகம் முழுக்க பாக்குறோம். ஏதாவது ஒரு மாநாடு கூட இவ்வளவு ஒரு ஒழுங்கு இல்லாம, ஒரு பொறுப்பு இல்லாம, இவ்வளவு செலவு செய்து வீணா போகுதுங்கிறத எனக்கே வருத்தம். இவ்வளவு வருத்தம் பாருங்க, எவ்வளவு கரிசனம் பாருங்க விஜய் மேல அண்ணனுக்கு. இல்லையா, அவங்களும் மனிதர்கள் தான், தமிழர்கள், தமிழ்நாட்டு மக்கள் தான். அவங்க எல்லாம் ஒரு இடத்துக்கு வர வைக்கிறாங்க. நம்ம ஒரு தமிழ்நாட்டு அரசியல்ல, இந்திய அரசியல்ல, உலக அரசியல்ல தமிழக வெற்றி கழகத்தினுடைய பங்கு அது இப்ப நம்ம இந்தந்த நோக்கத்துக்காக நீங்க உங்களை எல்லாத்தையும் நான் இந்த மாநாட்டுக்கு வர அழைத்திருக்கிறேன். இந்த நோக்கத்தை நிறைவு செய்வதற்கு தமிழக வெற்றி கழகம் இந்தந்த அளவுல நம்ம இந்த திட்டத்தின் அடிப்படையில நம்ம கட்சியை நகர்த்த போறோம் அப்படின்னு நீங்க இதுவரைக்கும் ஒளிவாங்கியின் வழியா அந்த மேடையில இன்னைக்கு வரைக்கும் இது வரைக்கும் அதுக்கான நீங்க மேடையவே நம்ம எந்த தொலைக்காட்சியிலையும் பார்க்க முடியல. வெறும் நம்ம இப்ப கூட நீங்க நம்ம தொலைக்காட்சியில தான் நீங்களும் இருக்கீங்க. நீங்க ஒரு பரவலா மக்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமா அலைவாயிரதான் பாக்குறோம். ஒரு இடத்துக்குள்ள போய் மாநாட்டில் இருக்கையில அமர்றதுக்கான சூழலே இல்லை. அது மட்டும் இல்லையா, இவ்வளவு பணத்தை செலவு செய்துட்டியா நீங்க இவ்வளவு பெரிய கொளுத்துற வெயில், சுட்டரிக்கும் வெயில விட்டுட்டு போய் மேல எந்த மேற்கூரையும் இல்லாம இவ்வளவு பெரிய ஒரு பணக்கார கட்சி, இவ்வளவு பெரிய பணக்கார நடிகர், இவர் மட்டும் கேரவன்ல ஏசியில இருக்காரு. மேடையில் இருக்கிறவங்க எல்லாம் மாநாடு முழுக்க ஷாமியானா போட்ட கட்சிகள் பேர்லாம் சொல்லுங்க.
இல்லையா திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்க பாத்துருப்பீங்க. இப்ப அண்ணா திராவிட முன்னேற்ற இப்ப இந்த கழகம் மாதிரி ஒரு பெரிய மாநாடு போடும்போது செல்வி ஜெயலலிதா மதுரையில கலந்துக்கிட்டாங்க, திருச்சியில கலந்துக்கிட்டாங்க, அவங்க கொங்குமண்டலம் கொடிசியாவுக்கு வந்தாங்க, அங்க இல்லாம அது இது போடப்பட்டிருந்தது. ஐயா இப்ப சமீபத்துல சொல்றேன் நான், இந்த 5 ஆண்டுகள்ல இப்ப இதுக்கு முன்னாடி எல்லாம் நீங்க 2015க்கு முன்னாடி பெரும்பாலும் திறந்தவெளி மாநாடு இருக்கும். இப்ப சமீபத்துல நான் வந்து பல மாநாடுகளை பாக்குறேன். அந்த மாநாடுகள்லாம் மேற்கூரைகள் எல்லாம் ரொம்ப பொறுப்பா நேர்த்தியா வடிவமைக்கப்பட்டதை நம்ம பாக்குறோம். அது மட்டும் இல்ல, இப்ப நான் எங்களை மாதிரி ஒரு ஏழை கட்சியா இருந்தா பரவாயில்ல, இவங்களே பெரிய சர்வதேச அளவுல மிக உயர்ந்த எல்லா வகையான வாய்ப்புகள், எல்லா வகையான ட்ரோனு, தனி விமானம், பெரிய கேரவன்ல வர்ற தலைவர், 10 பாதை, 3000 போலீஸ், 500 பவுன்சர், பல்லாயிரக்கணக்கான தன்னார்வலர்கள்னு நம்ம 2 நாளா லைவ் போடுற ஒரு இடத்துல இந்த சாதாரண ஒரு மேற்கூரை கூட அமைக்க முடியாம ஒரு பொட்டல் காட்டுல சுட்டெரிக்கும் வெயில்ல இந்த அப்பாவி மக்களை திரையரங்கத்தில விட தாழ்மையா நடத்துறதையா இந்த மாநாட்டுல இப்படி ஒழுங்குபடுத்தாம வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தாதது கொஞ்சம் வன்மையா கண்டிக்கத்தக்கது. அப்ப ஒரு கட்சி ரசிகர்களை வசீகரிக்கணும் அல்லது தொண்டர்களை வசீகரிக்கணும், நாட்டு மக்களை வசீகரிக்க வேண்டுமானால் அவர்களுக்கான வசதிகளை, அவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய பெரும் பொறுப்பு அந்த கட்சியினுடைய தலைவருக்கு இருக்கிறது, நிர்வாகிகளுக்கு இருக்கிறது. ஆனா அப்படி எதுவுமே இருக்கிற மாதிரி இப்ப நம்ம தொலைக்காட்சிகள்ல வர்ற செய்திகளும் நாளிதழ்ல வர்ற செய்தியும் அப்படி ஒரு பாதுகாப்பானதாகவோ ஒழுங்குபடுத்தப்பட்டதாகவோ இல்லைங்கிறதாலதான் நம்ம இந்த கண்டனத்தையும் இந்த வருத்தத்தையும் அது தமிழக வெற்றி கழகத்தின் மீது எப்படி மக்கள் நம்பிக்கை வைப்பார்கள் என்கின்ற வினாவை நான் எழுப்புறேன். இப்போ இன்னைக்கு அக்னி நட்சத்திரம் அடிக்கிற மாதிரி வெயில் அடிக்குது அப்படிங்கும்போது அங்கே தண்ணீர் ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க, மருத்துவ முகாம்களை ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க, ட்ரோன் மூலமாக தண்ணி பாட்டில் தராங்க. அதை தாண்டி அந்த கெப்பாசிட்டியை தாண்டி வரும்பொழுது, அதை தாண்டி லாஜிஸ்டிக்கல் சேலஞ்சஸ் எல்லா மாநாட்டிலையும் நீங்கள் உங்கள் மாநாட்டில் பார்க்காததா, எல்லா மாநாட்டிலையும் வரக்கூடிய பிரச்சனைகள் தானே இவை. இது ரொம்ப பூத கண்ணாடி வச்சு பார்க்குறோமோ? ஐயா இப்ப நாங்க வந்து இப்ப நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், ஒரு மாலை 3 மணி 4 மணிக்கு மக்கள் வர ஆரம்பிப்பாங்க. 5 மணி 6 மணிக்கு மேல சூரியன் மறைந்த பிறகு நம்ம ஒரு இரவுல நீங்க கூட எதிர்பார்த்திருப்பாங்க. நேத்து ராத்திரியே நான் உட்காந்துப்பேன், எழுந்து போக மாட்டேனே, அவங்க என்ன செய்வாங்க? இல்ல அதுக்காகத்தான் நம்ம சொல்றோம். அப்படின்னா நம்ம வந்து நம்ம தொண்டர்கள் ஆர்வமா இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கான ஒரு குறைந்தபட்சம் இப்ப ஒரு 10,000 பேர் இந்த காலையில இருந்து மிகுந்த தீவிர நம்முடைய ஆதரவாளர்கள் வருவாங்கன்னா அந்த அளவுக்காக நீங்க மேற்கூரை அமைச்சிருக்கலாம். நம்ம வந்து நான் பல மாநாடுகள்ல நம்ம பார்த்துருக்கேன், நீங்க ஹரிகரணையா பார்த்துருப்பீங்க. ஒரு 10,000 பேருக்கான ஓரளவுக்கான அந்த மேற்கூரை அமைச்சிருந்தா நம்ம அதுல இசை கலை நிகழ்ச்சி எல்லாம் இப்பவே வச்சிருந்துருக்கணும். மதிய உணவு நீங்க வந்து ஒரு தரமான மனிதர்களுக்கு தேவையான உணவு இருக்கணும், கழிப்பறை இருக்கணும், கலை நிகழ்ச்சி இருக்கணும், கட்சியினுடைய கொள்கையில் பாடல்கள் அங்க முழக்கம் இருக்கணும், தலைவர்கள் இப்பொழுதே பேச ஆரம்பிச்சிருக்கணும். இப்ப நீங்க ஐயாவுக்கு தெரியும், முதல்ல பொதுவுடைமை இயக்கங்கள், பகுத்தறிவு இயக்கங்கள், பேரறிஞர் அண்ணா காலத்துல இருந்தோ அல்லது நம்ம பல இயக்கங்களை பார்த்திருக்கோம். அவங்கெல்லாம் நீங்க 2 நாள் 3 நாட்கள் மாநாடு நடந்த பொழுதெல்லாம் மக்கள் உணவை தயார் செய்து கொண்டு வந்து மைதானத்தில் இருந்த காலத்துல கூட எல்லா வகையான ஒழுங்குகளும் நம்ம வசதி வாய்ப்புகள் குறைவா இருந்த காலத்திலேயே இருந்த ஒரு மாநாடுகளை பார்த்திருக்கிறோம். ஆனா இப்ப எல்லா வசதிகளும் இருக்கிற ஒரு பெரிய கட்சி அப்படிப்பட்ட எந்த வசதிகளையும் ஏற்படுத்தல. அப்ப நீங்க ஒரு 10,000 பேர் இருக்கிற ஒரு மைதானத்துல 10,000 பேரை இப்ப இந்த வெயில்ல காலையிலேயே வந்து குழுமி இருக்கிறவங்களுக்கு போதுமான அளவு கணக்கா அவங்க 20 லட்சம், நீங்க என்ன 10,000ங்கிறீங்க? 500ல இருந்து இப்ப 10,000 ஏத்தி இருக்கிறீங்க. அது தேவலாம். ரொம்ப அதெல்லாம் ரொம்ப மிகைப்படுத்தப்பட்ட உண்மைக்கு மாறான அந்த தேர்தல் வியூக வகுப்பாளர்களினுடைய திட்டமிட்ட பொய் பிரச்சாரம் தான் அந்த 10 லட்சம் 15 லட்சம் 20 லட்சம் 25 லட்சம்ங்கிறதெல்லாம். நீங்க மதுரையில பெரிய பாரம்பரிய திருவிழா கள்ளழகர் ஆற்றில் இறங்குற மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அந்த பக்தர்களுடைய அவ்வளவு நீங்க சர்வதேச அளவுல புகழ்பெற்ற கள்ளழகர் விழாவிலேயே 25 லட்சம் பேரை நம்ம காட்டுறது இல்லை, அவ மக்கள் அந்த அளவுக்கு திரள்றது இல்லை. அப்ப நீங்க ஒரு சாதாரண ஒரு அரசியல் கட்சி, துவக்கப்பட்டு ஓராண்டுகளாகிற ஒரு சின்ன அரசியல் கட்சி, ஒரு சாதாரண நடிகர், ஒரு சாதாரண நடிகர் என்னங்க ஒரு உச்ச நட்சத்திரத்தை சாதாரண நடிகர்ன்ட்டீங்க. அவர் வேற என்னையா அவருக்கு வந்து ஒரு நடிகரா இருக்காரு பாவம். அவர் வந்து இல்ல ஒரு நடிகரா இருக்கிறாரு, ஒரு சாதாரண நடிகர் தான் பாவம், ஒரு சின்ன தம்பி தான், ஒரு பாவம். அவர் இப்பதான் ஏதோ கட்சி ஆரம்பிச்சு ஏதோ கஷ்டப்பட்டு ஆர்கனைஸ் பண்ணிருக்கலாங்கிறது அண்ணனுடைய பார்வை. ரைட், நன்றி திரு தனியரசன். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.